காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நீ மரத்தின் மேலேயே இருந்தால் நான் உன் வீட்டிற்கு வர இயலாது, எனக்கு சில வரம்புகள் இருக்கிறது என்கிறாய். இறங்குவது கடினமாக தோன்றுகிறது. நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். வெறும் கையோடு தானே பிறந்தாய்? உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ என் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டது தானே. எல்லாமே என்னுடையது என்கிறாய். எவ்வளவு நாட்கள் நீ இந்த பொருட்களுக்கு சொந்தக்காரனாய் இருப்பாய்? எதையுமே உன்னுடையது என்று எண்ணிவிடாதே. என்னிடம் எல்லாமே நிறைவாக உண்டு. இந்த உலகில் எதுவுமே உன் சொந்தம் அல்ல. இறங்கி வா, திரும்பி வா, என் அண்டை நெருங்கி வா. தடைகளை தவிர்த்து விடு. மனம் திரும்பி வந்த மைந்தனைப் போல நான் பாத்திரன் அல்லன் என்று கூறு. தயங்காதே, நான் பரிசுத்தமுள்ள தேவன். என் திரு இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். உன்னை சிலுவையின் அடியில் படைத்து விடு. வணங்கா கழுத்தோடு வாழாதே. கால தாமதம் நஷ்டத்தில் முடியும். என் திட்டம் நிறைவேற உன்னை என் கரங்களில் சமர்ப்பித்து விடு. ஆதார வசனம்: என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் செலுத்துகிறேன். லூக்கா 19:8.